வெளிநாட்டுக்கு போயிருங்க, ஒவ்வொரு ஊர்ல ஒரு பிரச்சனை. அங்க போயிட்டீங்கன்னா கேரளாவா தமிழ்நாடா மொத்தம் பொதுவா அங்க பிரச்சனை. இன்னும் கொஞ்சம் வெளிநாட்டுக்குள்ள அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா ஸ்ரீலங்கன் சர்ச்சா, தமிழ் சர்ச்சா, மலையாள சர்ச்சா. எப்ப இயேசுவின் ரத்தத்துல கழுவப்பட்டுட்டோமோ அதுக்கப்புறம் எந்த பாகுபாடும் இங்க கிடையவே கிடையாது. யூதனும் கிடையாது, கிரேக்கனும் கிடையாது. இங்க எல்லாருக்கும் சம உரிமை தான். அத்தனை பேரும் சமமாக தான் பார்க்கப்படுகிறோம். இங்கிருந்து பார்க்குறவங்க நல்லா தான் பார்க்குறோம், கீழே இருக்கிறவங்க தான் வேற மாதிரி பார்க்குறீங்க. என்னவா இருக்கும், ஏதுவா இருக்கும், நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஜாதி பார்க்குறவங்க, ஏற்றத்தாழ்வு பார்க்குறவங்க, படித்தம் படிக்காதவங்க பார்க்குறவங்க, நீங்கள் அத்தனை பேருமே நீங்கள் ஒரு மனதின் ஆவி இல்லாததுனால உங்களால் தான் வசனம் விருத்தி அடைய மாட்டேங்குது. எப்போ இந்த ஒரு மனம் வந்து இந்த ஏற்றத்தாழ்வு பாகுபாடு சபைக்குள்ள மறையுதோ, மறைஞ்ச உடனே 6:7 என்ன சொல்லுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்? தேவ வசனம் விருத்தி அடைந்து சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. அவ்வளவுதான், தானா பெருகும்.